பக்கத்துல 3 பெண்மணிகள் இருக்கலாம். 3 தாமரை பூக்கு மத்தியில ஒரு சின்ன மல்லிகைப்பூ மாதிரி நான் நிக்கிறேன். யாரை வேண்டி நீங்க யோசிப்பீங்க? 3மே எங்களுடைய ஈழத்தின் 3 மிகப்பெரிய பெண்மணிகள் தான் எனக்கு பக்கத்தில் இருக்கணும். இன்றைக்கு மே 31 எங்களுடைய யாழ் நூலக எரிப்பு நிகழ்வு செவ்ரோல நடைபெற்று கொண்டிருக்கு. 3 பெண்களும் 3 விதமான ஸ்டாண்ட் வச்சிருக்கணும். தமிழ் மொழி என்ற ஒரு அடையாளத்தையும், தமிழன் என்ற அடையாளத்தையும் ஒரு பாருங்க இவைதானா என்ற மாதிரியான ஒரு ஆச்சரியத்தோடு இருக்கிறது. ஆனால் ஒரு எழுத்தாளர் நாத்து என்ற ஒரு நூலை எழுதிய ஒரு எழுத்தாளர் சுபா குருபரன் ஈழத்தின் ஒவ்வொரு விடயங்களையும், பண்பாடுகளையும், கலாச்சாரங்களையும், தமிழ் மொழியையும் தன்னுடைய ஓவியம் வாயிலாக இந்த உலகத்துக்கு பறைசாற்றி கொண்டிருக்கிற ஓவியர் கீர்த்திகா. தமிழ் மொழியை குழந்தைகளுக்கு இலகுவாக எப்படி கற்பித்து கொடுக்கலாம் என்று சொல்லி புலம்பெயர் நாட்டில் பிறந்த ஒரு குழந்தை இன்றைக்கு தமிழ் மொழியை அறிவியல் வாயிலாக கற்றுக் கொடுக்கிற முறைக்காக நிறைய பாடுபட்டு அதற்காக தன்னுடைய நேரத்தை செலவழித்து பணத்தை செலவழித்து இன்றைக்கு பல அறிவியல் சார்ந்த விடயங்களை தமிழ் மொழி கற்கும் முறைக்குள்ள கொண்டு வந்து இருக்கிற ஒரு தொழிலதிபர். இப்படியாக 3 பெண்மணிகளுக்கு மத்தியில் நான் நிற்கிறதுல பெருமையா இருக்குது. புலம்பெயர் நாட்டில் பிரான்ஸ் மண்ணில் தான் நான் இருக்கிறேனா என்ற ஆச்சரியத்தை கொண்டு வர்ற அளவுக்கு இந்த 3 பெண்மணிகளும் தமிழர்களுக்கு மட்டுமல்லாமல் பெண்களுக்கே பெருமை சேர்த்திருக்கிறது எனக்கு பெருமையா இருக்குது. அவர்களுக்கு என்னுடைய பாராட்டு வணக்கத்தையும் உங்களுக்கு முன்னுக்கு தெரிவித்துக் கொள்றேன்.